என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீரணி மிட்டாய் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களுமே அருமையாக சூப்பராக பண்ணலாங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசியை நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கிளாஸ்க்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு இருக்குங்க இந்த உளுந்து. இப்போ ரெண்டையுமே சேர்த்து நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அரிசியோட இப்போ கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இந்த அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அரிசியை மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நம்மளுக்கு 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, இதுலையேவும் ஒரு 1/4 கப் இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை நல்லா வலுன்னு பட்டு போல் அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வலுன்னு இருக்கணுங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூடயேவும் 1 கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு 5 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு மேலே வரைக்கும் சூப்பராக வந்துருச்சுங்க. மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் எடுத்து ஊற்றுனோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரணுங்க. அதுதான் கரெக்டான பதங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்லேயே 2 கிளாஸ்க்கு சுகர் எடுத்துக்கலாங்க. அதே கிளாஸில் 1.5 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வருங்க கொதித்து. இந்த மாதிரி வந்தால் பிறகு பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் பண்ணி ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. அடியில் ஒரு கிளாஸு இல்லாட்டா ஒரு கப்பு ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். மாவு கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆயில் கவர் 1/2 லிட்ரு பை எடுத்ததுனால எனக்கு இந்த மாவு போட்டு பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கவரை நான் மாற்றி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. அது பிழிஞ்சு விட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாதுங்க. 1 செகண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், நம்ம மாவை பிழிஞ்சு விட்ட உடனே அதுவாக எலும்பி வந்துடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நம்மளுக்கு நல்லா ரெடியாகி வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. எடுத்த உடனே இப்போ சுகர் சிரப்பில் உடனே நம்ம சேர்த்துக்கலாங்க. சுகர் சிரப்பு நல்லா வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். ரொம்ப ஆறி போய் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு சுகர் சிரப்பில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு சீரணி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊரில் இதில் சீரணி மிட்டாயின்னு சொல்லுவோம். ஒரு சில ஊரில் ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இப்போ நம்ம இந்த மிட்டாய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். பாருங்கள், இந்த மிட்டாயில் சுகர் சிரப்பு எந்த அளவுக்கு குடிச்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக மொறுமொருன்ட்டு உள்ளே சாஃப்டாக அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.